Hello viewers, உங்க கவிதானி அகாடமில இருந்து நாம இப்போ பார்க்க போறது பிரவேசிகா மாடல் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் 1, 2 and 3 for February 21 exam. All the best for your exams. Exam duration வந்து உங்களுக்கு 3 hours, marks பாத்தீங்கன்னா 100 marks. So video descriptionல போங்க, Google Drive link click பண்ணுங்க, உங்களுக்கு question paper PDF formatல download ஆகும். So அதை print out எடுத்து நீங்க மாடல் question paperக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்ன படிச்சாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க, then it is very easy for you. ஏன் அப்படின்னா பிரவேசிகா எக்ஸாம் it is equal to 10th. சோ அப்ப 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களோ அதே அளவுக்கு நம்ம பிரவேசிகா எக்ஸாமுக்கு நம்ம கொடுக்கணும். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. Thank you for your support viewers. Okay viewers, now we are going to see model test paper 1, 2 and 3. So எல்லா question paperமே பாத்தீங்கன்னா 50% portionக்கு தான் நம்ம prepare பண்ணி போட்டிருக்கோம். So நீங்க இதில் இருக்கிறத படிச்சாவே above 80% வந்து நீங்க score பண்ணலாம். First paperல பாத்தீங்க அப்படின்னா நவீன் பத்திய சைனிகா 1. ஆல்ரெடி உங்களுக்கு portions எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். So இதில் இருக்கிற questions எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. Additional to that வந்து நீங்க அதையும் பார்த்துக்கோங்க. Just once go through பண்ணிக்கோங்க. இப்போ first paper பாருங்க. Paper 1ல வந்து first part பிரசனன் கே உத்தர். அதாவது ஆதுனிக் பத்தியில இருந்து அந்த first 8 lessonsல இருந்து கேட்பாங்க இந்த questions. அதுல வந்து நீங்க டெஃபினட்டா essay படிப்பீங்க. மினிமம் 3 essay வாது நீங்க இதுல படிப்பீங்க. சோ அதுல இருந்தே question answer 2 question answer ஒரு ERC வந்துரும். சோ என்ன படிக்கிறோங்கிறது நீங்க மனுஷியத்தா எஸ்ஏ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த மனுஷியத்தா எஸ்ஏல என்ன ERC இருக்குங்கிறதையும் சேர்த்து படிச்சுக்கணும். வெறும் எஸ்ஏ மட்டும் நம்ம படிக்க கூடாது. அதுல என்னென்ன கொஸ்டின் ஆன்சர் வருது பிளஸ் ERC என்ன வந்திருக்கும் வரும், தென் அப்புறம் சாரான்சி எப்படி எழுதணும். சோ இது மூணும் எந்த எஸ்ஏ எப்ப படிச்சாலுமே சரி இது மூணையும் எப்பவுமே நீங்க ரிமெம்பர்ல வச்சுக்கணும். அந்த எஸ்ஏ படிக்கிறோம்னா அந்த பார்ட்ல என்னென்ன நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு அப்படிங்கறத மெயினா நம்ம பேஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, இப்ப இதுல வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி 5 क्वेश्चंस நீங்க அட்டெண்ட் பண்ணனும். அதுல நீங்க செலக்ட் பண்ணி எழுதுங்க எந்த 5 क्वेश्चंस நீங்க எழுத போறீங்க அப்படினு. ஏனா 8 क्वेश्चंस இருக்கு. நீங்க எந்த 5 क्वेश्चंस உங்களுக்கு நல்லா தெரியுமோ அத அட்டெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படினா கவிகா பரிச்சை. இது வந்து என்ன ஜனம் ஜனம்ஸ்தான். இது வந்து அப்புறம் இதுல வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் கவி பரிச்சைன்னு போட்டுக்கோங்க. அதுக்கும் கீழே கவிகா நாம், கவிகா ஜனம் இல்ல ஜனம் ஜனம்ஸ்தான், ஜீவனி அதாவது எங்க பிறந்தாங்க எங்க வளர்ந்தாங்க என்ன படிச்சாங்க இத வந்து எழுதுங்க. சாகித்யிக் பரீட்சை இதுல வந்து என்னென்ன டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி எழுதுறாங்க, எப்படி என்னென்ன எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, என்ன பத்திரிக்கை எழுதியிருக்காங்க இதையெல்லாம் கொடுங்க சாகித்யிக் பரீட்சையில. ரச்சனாயங்கள அவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்கங்கறத கொடுங்க. சோ இந்த மெயின் 5 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். கவிகா நாம், ஜனம் ஜனம்ஸ்தான், ஜீவனி, சாகித்யிக் பரீட்சை, ரச்சனாயை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மைதிலி சரண் குப்தா அப்படின்னா நீங்க ராஷ்டிர கவி அவர் கடிபோலி யூஸ் பண்ணி எழுதுவாரு. இந்த மாதிரி வந்து ஹிண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும். அப்படி எழுதுனீங்கன்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் கவிதாக்கா சாரான்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், சாரான்ஸ் படிக்கும் போதே அந்த क्वेश्चन ஆன்சருக்கு யூஸ் பண்றது ERCக்கு யூஸ் பண்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சோ கவிதாக்கா நாம் எழுதுங்க, கவிகா நாம் எழுதுங்க, அப்புறம் கவிதாக்கா பரிச்சை. சோ சாரான்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணும், கவிதாக்கா நாம், கவிகா நாம், கவிதாக்கா பரிச்சை, தென் சைடு ஹெட்டிங் அதுக்கு கீழே வரக்கூடிய சைடு ஹெட்டிங். இதுல இருக்கிற 3 எஸ்ஏஸ் மட்டும் போதும். நீங்க அடிஷனலா எப்படினாலும் ERCக்கு படிப்பீங்க. சோ எதுமே நம்ம வந்து 100 மார்க்ஸ்னா 100 மார்க்ஸ் we should attend. கண்டிப்பா 100 மார்க்குக்கும் நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வரணும். நெக்ஸ்ட் fourth ரோமன். fourth ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதுனிக் பத்தி அந்த இதுல இருந்து கேட்பாங்க. சோ அது வந்து கவிதாக்கா நாம், கவிகா நாம், ஜனம் ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரீட்சை, ரச்சனாயங், பாவார்த் விசேஷ்தா. சப்போஸ் உங்களுக்கு ஜனம் அந்த இயர் வந்து தெரியலன்னா எழுத வேண்டாம். அப்ப நீங்க டைரக்டா எப்படி எழுதணும் அப்படின்னா கவிதாக்கா நாம் போட்டுக்கோங்க, கவிகா நாம் போட்டுக்கோங்க, ஜனம்ஸ்தான் எழுதிக்கோங்க, அப்புறம் சாகித்யிக் பரீட்சை தெரிஞ்சா எழுதுங்க, இல்லைன்னா டைரக்டா ரச்சனாயங் போயிடுங்க. சோ கவிதாக்கா நாம், ஜனம்ஸ்தான், கவிகா நாம்,
ஜனம்ஸ்தான், ரச்சனாயே, பாவார்த், விசேஷ்தா. இது மட்டும் போதும். நெக்ஸ்ட் 5th ரோமன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல எது நல்லா தெரியுதோ அதை செலக்ட் பண்ணி எழுதுங்க. தெரியாதது எழுதாதீங்க. க்ளூ வேர்ட்ஸ் வச்சு படிங்க. எப்பவுமே ERC படிக்கும் போது இப்போ என்ன க்ளூ வேர்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு படிக்கணும் நம்ம. நெக்ஸ்ட் 5th ரோமன் பாருங்க. அது வந்து உங்களுக்கு உருது பத்திய பிளஸ் பிராஜீன் பத்திய. பிராஜீன் பத்தியனா வேற எதுவும் இல்ல, தோஹா தான். உருது பத்திய பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி 2 தான் கொடுத்திருக்காங்க நம்ம போர்ஷன்லயே, 16 and 17. அதாவது அவுரத்தும் காக்கேவத்தனும் தான் கொடுத்திருக்காங்க. சோ அத 2 மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். அது 2 மட்டும் படிச்சா ஃபர்ஸ்ட் அந்த 5th ரோமன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் क्वेश्चन செகண்ட் क्वेश्चन ரெண்டுமே அட்டெண்ட் பண்ணிடலாம். இல்ல நாங்க தோஹாலையும் படிக்கிறோம், பிராஜீன் பத்தியும் படிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க கீழே இருக்கக்கூடிய தோஹால இருக்கு அதை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணா போதும். ஏதோ ஒண்ணு அதுல 2 அட்டெண்ட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டஸ்து தோகே, அதாவது உங்களுக்கு ரஹீம் கே தோகே தான் உங்களுக்கு கண்டஸ்து தோஹா. சோ அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 படிச்சுக்கோங்க. இல்ல நான் எக்ஸ்ட்ரா அடிஷனலா படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 7th ரோமன் லெசனோட क्वेश्चन ஆன்சர். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 5th ரோமன்ல பாத்தீங்கன்னா இந்த தோஹா எழுதும்போது மத்ததுக்கெல்லாம் நீங்க எப்பவும் போல கவிதா கா நாம், கவிகா நாம் இத போட்டு எழுதிக்கலாம். அப்ப பிராஜீன் பத்திய தோஹா பார்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா தோஹா கா நாம், அது எந்த தோஹா, துளசி தோகாவா, யாரோட தோஹா அப்படின்னு சொல்லிட்டு தோஹா கா நாம் எழுதிடணும். நெக்ஸ்ட் தோஹா கா இருக்கா தாம், துளசிதாஸ்னா துளசிதாஸ், தோஹா கா பரிச்சை, பாவார்த், விசேஷ்தா. இந்த 5 கான்செப்ட் அந்த தோஹா அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க எழுதணும். தோஹா கா நாம், தோஹா கார் கா நாம், இல்ல கவிகா நாம் கூட எழுதிக்கலாம். தோஹா கா பரிச்சை, பாவார்த், விசேஷ்தா. சோ 6th ரோமன் ரஹீம் கே தோகே படிச்சுக்கோங்க. 7th ரோமன் क्वेश्चन ஆன்சர், அதாவது நம்ம லெசனோட क्वेश्चन ஆன்சர் தான். அதுல நீங்க 1 by 1 ஸ்டார் போட்டு எழுதுங்க. फर्स्ट पॉइंट, सेकंड पॉइंट, थर्ड पॉइंट, फोर्थ पॉइंट. ஏனா 5 वाक्यों में लिगेन இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த செலக்ட் क्वेश्चन ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ஃபுல் ஸ்டாப் முடிச்சோனே அடுத்த ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி பாயிண்டா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பிரசன்டேஷன் பார்க்கிறதுக்கு நீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டிப்பனி. உங்களுக்கு இந்த லெசன் பார்ட்ல ஒரு பயங்கர பெனிஃபிட் என்னன்னா நம்ம படிக்கிறது வந்து எஸ்ஏ பார்ட்டா இருக்கலாம், இல்ல டிப்பனிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இஆர்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல क्वेश्चन ஆன்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 7th ரோமன், 8th ரோமன், 9th ரோமன் and 10th ரோமன் இது நாலுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அந்த கத்திய பார்ட் 1 to 7 படிக்க சொல்றாங்க இல்லீங்களா, அந்த 1 to 5 இல்ல 1 to 4 தரவா எஸ்ஏ மட்டும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னாவே 7, 8, 9, 10 இந்த 4 ரோமனும் நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். அதாவது 30, 50 மார்க்குக்கு வந்து நீங்க 5 எஸ்ஏ தரவா ஃபர்ஸ்ட் 5 எஸ்ஏ படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே 50 மார்க் உங்க கையில இருக்கு. வேற எதுவுமே நீங்க படிக்க தேவையில்லை. 50 மார்க்குக்கும் அந்த லெசனோட லெசனோட எஸ்ஏ படிச்சு வச்சுக்கோங்க. பாரத் மாதா, டார்ச் பேஷ்னே வாலே, பிரேம்சந்த், தாஜ்மஹல் கி ஆத்ம கஹானி, விக்தித்வ, இந்த 5 இதுவும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களால இஆர்சி அட்டெண்ட் பண்ணிக்கலாம், டிப்பனி அட்டெண்ட் பண்ணிக்கலாம், சாரான்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், தென் क्वेश्चन ஆன்சர் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ 50 மார்க் வந்து உங்க கையில இருக்கு. நெக்ஸ்ட் டிப்பனிக்கு வந்து சைடு ஹெட்டிங் போட்டு மினிமம் 3 to 4 paragraphs நீங்க எழுதணும். பாட்கா சாரான்ஸ் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா பாட்கா நாம் போட்டுக்கோங்க, அதாவது ரூப்ரேகா போட்டுக்கோங்க, இல்ல விசார் தாலிகான்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த இதோட சைடு ஹெட்டிங்ஸ், அதாவது நம்ம தாஜ் பேஷ்னே வாலே அட்டெண்ட் பண்றோம்னா அதோட சைடு ஹெட்டிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சில இதுல ஹெட்டிங்ஸ் இல்ல அப்படின்னா நீங்களே ரீட் பண்ணி பாருங்க அந்த கண்டென்ட்டை. அந்த கண்டென்ட்டுக்கு என்ன ஹெட்டிங் கொடுத்தா சூட்டபிளா இருக்குமோ அதை நீங்க போட்டுக்கலாம். இதுதான் அப்படின்ட்டு வந்து நெசசிட்டி கிடையாது. கண்டென்ட் பேஸ்ட் சைடு ஹெட்டிங் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் மெயின் கான்செப்ட் என்ன இருக்கோ அதை வந்து நீட்டா எழுதுங்க. ஒரு சைடு ஹெட்டிங், அதனோட மெயின் கான்செப்ட். ஸோ இது வந்து நம்ம பாட்கா நாம், லேஹக்கா நாம், பாட்கா பரிச்சை இது எல்லாம் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அப்பதான் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகே இந்த ஹெட்டிங்கா அந்த ஹெட்டிங் மட்டும் ஞாபகத்துல இருந்தா போதும் உங்களுக்கு.
இந்த ஹெட்டிங் படிச்சா இதுக்கு கீழே இதுதான் வரும், இந்த கான்செப்ட் தான் வரும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் 10th ரோமன். 10th ரோமனுக்கும் நீங்க வந்து ERCக்கு लेसन ERC पाठ का नाम, लेखक का परिचय, रचनाएं, भावार्थ, विशेषता. உங்களுக்கு எதுமே தெரியலனா கூட நீங்க पाठ का नाम, लेखक का नाम, रचनाएं, भावार्थ, विशेषता. சோ இது மட்டும் நீங்க வந்து பண்ணீங்கனாவே உங்களுக்கு வந்து போதும். Next we are going to see paper 2. பிரவேசிக்கா paper 2. இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சத்ய கா ஸ்வர், அதாவது காந்திஜியோட லைஃப், about parents, ஸ்கூல் எங்க படிச்சாரு, ப்ரீ ஸ்கூல் எங்க படிச்சாரு, ஹை ஸ்கூல் எங்க படிச்சாரு, காலேஜ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அமைஞ்சாங்க, அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டது, தென் மேரேஜ், ஃபாரின் கண்ட்ரிஸ் போனது, என்ன பண்ணாரு, என்னென்ன லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டாரு, இந்த மாதிரி எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எழுதணும். கண்டிப்பா சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்ட் 1 to 10 வந்து சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 7 ஹெட்டிங்ஸ் இதுல வந்துரும் உங்களுக்கு. சோ நீங்க இதுல இருக்கிறத மட்டும் தரவு பண்ணீங்கனாவே போதும். அதே மாதிரி நீங்க மெயின் ஹெட்டிங்ல, அதாவது லெசன் ஹெட்டிங்ல என்ன கொடுத்திருக்காங்க, டிப் பண்ணி கொடுக்கும்போது அதே ஹெட்டிங்கை எப்படி மாத்தி கொடுத்திருக்காங்கன்னு மட்டும் இதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கு என்ன ஹெட்டிங், அதுக்கு என்ன ஹெட்டிங், உங்களுக்கு கண்டென்ட் ஒண்ணுதான், ஹெட்டிங் மட்டும் பட் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க டிப்பனிக்கு வரும்போது. நெக்ஸ்ட் 3, 4, 5 இந்த ரோமன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்தியமேவ ஜெயதே, இது வந்து ஒரு நாடகம். சோ அத பத்தி நீங்க எழுதணும். இதே மாதிரி क्वेश्चन ஆன்சர் எழுதும்போது நீங்க சூஸ் பண்ணி எழுதுங்க. 5 क्वेश्चंस எழுதணும்னா 5 2s are 10. இந்த 10 மார்க்ல வந்து உங்களுக்கு 1 மார்க் கூட லெஸ் ஆக கூடாது. அப்ப மிஸ்டேக் இல்லாம எழுதுனீங்கனாவே உங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த क्वेश्चन ஆன்சர்லலாம் வந்து இருக்குறது அப்படியே கரெக்ட்டா எழுதுனீங்கன்னா மார்க் பிடிக்க மாட்டாங்க, ஃபுல் மார்க் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து இதுல உங்களுக்கு டிப்பனி கேட்டிருக்காங்க. இதுல ஏதோ ஒரு 2 டிப்பனி நீங்க படிச்சீங்கனாவே போதும். இதுக்கும் வந்து நீங்க சைடு ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் வந்து சத்தியமேவ ஜெயதே, அத பத்தி ஒரு ஃபுல் கான்செப்ட், அது என்ன அப்படிங்கறது ரீட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி. ஏன்னா சித்திரன் எழுதுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இதுல நமக்கு பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் அந்த வசிஷ்ட தான் கொடுத்திருக்காங்க. நம்ம அடிஷனலா நம்ம சந்திரமதி படிக்கிறோம். சோ ரீட் பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னாவே எப்படி எழுதணுங்கிற ஐடியா கிடைச்சிரும் உங்களுக்கு, ஷார்ட் நோட்டுக்கும் இதுக்கும். இப்ப நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, அந்த இதுக்கு வரல அப்படின்னா அப்ப அதுல இருக்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணி எழுதிக்கணும். அதே மாதிரி क्वेश्चन ஆன்சர் எழுதும் போது அந்த மெயின் ஆன்சருக்கு நீங்க பிளாக் பால் பெயிண்ட் பென்ல யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா பார்த்தோன்னே கேப்சரா இருக்கும். ஓ இதனோட ஆன்சர் இது எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதா இருக்கும். டிப்பனி இதெல்லாம் எழுதும் போது, கேரக்டர்லாம் எழுதும் போது ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நாடகா நாம் சத்தியமேவ ஜெயதே, நாடகா பரிச்சை, about what அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்ப இந்த சத்தியமேவ ஜெயதே எழுதும் போது அதனோட மீனிங் என்னன்னு எழுதணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா சத்தியக்கு ஜீத் ஹோ, அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஹைலைட் மாதிரி கொடுத்துட்டு எழுதணும்னா இம்ப்ரெஷன் வந்து நல்லா இருக்கும், பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும். உங்களுக்கு ERCல பிரச்சனையே இல்ல, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுலதான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th ரோமன் வச்சன் பத்திலியே. சோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்ல, அது வந்து நீங்க செலக்டடா படிக்கணும்ட்டு இல்ல, அது நீங்க அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே இந்த ஜெண்டர் அண்ட் சிங்குலர் ப்ளூரல் பாத்தீங்கன்னா என்ன வந்தா எந்த ரூல்ஸ், இப்ப வந்துச்சுன்னா கான்செப்ட், இந்த கான்செப்ட் என்ன இதுக்கு வந்து ஃபாலோ பண்றோங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எந்த வேர்டு கொடுத்தாலுமே உங்களால ஹிந்தியில சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். சோ அதுக்கு 10 மார்க் இருக்கு, ஆப்ஷன்ஸ் கிடையாது. சோ நீங்க எல்லாமே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹிந்தி வியாக்கரன். நீங்க இந்த வியாக்கரன் பாத்தீங்க அப்படின்னா 8th ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ERC இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஹரிச்சந்திர நாடக் தான், அதாவது அவரை பத்தி தான், சத்தியமேவ ஜெயதே. சோ நாடக்கா நாம்னு போட்டுட்டு சத்தியமேவ ஜெயதே, அதுக்கு கீழே நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது யாரு யார்கிட்ட என்ன சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க, யார் யார்கிட்ட எப்போ என்ன சொன்னாங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா போதும். இதுதான் சந்தர்ப்.
இது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும் நாடகம் தான். சோ நாடகா நாம் சத்தியமேவ ஜெயதே. நாடகாருக்கா நாம் இல்ல, சோ நோ ப்ராப்ளம். சோ நம்ம வந்து எழுதுவோம் இல்லைங்களா, who said to whomனு, அதே தான் இங்க வந்து நம்ம ஹிந்தில பண்ண போறோம். இதுல நீங்க 3 அட்டெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் 9th ரோமன் பாத்தீங்க அப்படின்னா கிராமர் பார்ட். இது ஷார்ட் ஆன்சர் தான். இதுக்கு எழுதும் போது நீங்க கொஸ்டின்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எழுதுங்க. எப்பவுமே நம்ம நிறைய படிச்சிருப்போம், ஆனா எப்படி கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதணுங்கிறது தெரியாது. எந்த ஆன்சர் வந்து நமக்கு நல்லா தெரியுமோ, கான்ஃபிடென்ட்டா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. தெரியாது கொஞ்சம் இதா இருக்கிறது அப்புறமா அட்டெண்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ ஷார்ட் டெஃபினிஷன் கொடுங்க இதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது டீடைல். கிராமர்லயே இது வந்து டீடைல், வியாக்கரன்லயே இது டீடைல். ஸோ எக்ஸ்பிளைன் டீடைலா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும். பாஷானா என்ன, அதனோட டெஃபினிஷன், அதனோட டைப்ஸ். ஸோ அதை பத்தி நீங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணணும். Next we are going to see Praveshika 3, paper 3. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்குக்கு வந்து ஹிந்தியும் 50 மார்க்குக்கு வந்து தமிழும் இருக்கு இந்த பேப்பர்ல. சில பேர் ஈஸி லாங்குவேஜ் எடுத்திருப்பாங்க, சோ அவங்களுக்கு தனி क्वेश्चन பேப்பர்ஸ் வரும். சோ ஃபர்ஸ்ட் ரோமன் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிபந்த். நிபந்த்னாவே நம்ம ஓனா எழுதுறது தான். சோ என்ன பரிச்சரம் கா மகத்துவம் அப்படின்னா டெஃபினிஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதாவது பிரஸ்தாவனா, அப்புறம் டெஃபினிஷன், அப்புறம் இம்பார்ட்டன்ஸ், ஸோ என்னென்னலாம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து நம்ம எழுதணும் அதுல. ஸோ இது வந்து ஹிந்தி ரத்னாக்கர், அதாவது பார்ட் 1 நிபந்த்ல வந்து ஜெனரல் எஸ்ஸே. நீங்க இதுக்கு ரூப்ரேகா கொடுத்து எழுதணும். எப்பவுமே நிபந்த், சாரான்ஸ் இதெல்லாம் அவங்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்டாலும் கேட்கலனாலும் நம்ம அந்த மாதிரி போட்டு எழுதும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வேணா மாடல் எக்ஸாம்ல எழுதி பாருங்க, அப்போ உங்களுக்கு அதை பத்தி தெரியும். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங். இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 5 இருக்கு. அதுல இங்க வந்து நான் சுட்டி பத்திரவும் நௌக்கரி இதுக்கு கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு அடிஷனலா. அதுல வந்து ஒரு ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. லெட்டர் ரைட்டிங்ல வந்து இதுதான் வருமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஒரு சில டைம்க்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அதையும் ஒரு கோ த்ரூ பண்ணி வச்சுக்கணும். எஸ்ஏ இதுல இருக்கிறது மட்டும் படிச்சீங்கன்னா போதும். லெட்டர் ரைட்டிங் படிக்கும் போது மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக் இதுக்கு கொடுப்பாங்க. வி அவஸ்தாபக், கமல் பாரதி பிரகாஷன், இலாஹாபாத்துக்கு குச்சி புஸ்தகேன், அதாவது புக் ஆர்டர் கொடுக்கறது. ஸோ அதை பத்தியும் நீங்க ஒன்ஸ் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கிங்க போதும். நான் இதுல வந்து சுட்டி பத்திரமும் இதுக்கு ஒர்க்குக்காக அப்பாயிண்ட் பண்றதுக்காக நான் அந்த இதுவும் கொடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட் சன்ஷேப். சன்ஷேப் எது கொடுத்தாலும் நீங்க வந்து நீட்டா அதை எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எது வேணாலும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி செகண்ட் ரோம்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த நௌக்கரி பத்திர இது எழுதும் போது, அதாவது அப்பாயின்மெண்ட் அந்த ஒர்க்குக்கு அனுப்பும் போது, ஜாபுக்காக நம்ம எழுதும் போது ஃப்ரம் டு எழுதிக்கோங்க, ஃப்ரம் எழுதிக்கோங்க, டு எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே மானிய மகோதை போட்டுட்டு என்ன போஸ்டுக்கு நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன அப்ளை பண்றீங்க, அப்புறம் அந்த கீழே கண்டென்ட்ல எந்த பேப்பர்ல எந்த டே இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட், வாட் இஸ் த போஸ்ட், நேம் ஆஃப் த போஸ்ட் அதுக்கு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கு கீழே பயோடேட்டான்னு போட்டுட்டு நாம், பிதா கா நாம், லிங்க், லிங்க்ல வந்து நீங்க ஸ்திரீனா ஸ்திரீ, புருஷ்னா புருஷ் எழுதணும். ஜனம், ஆயு, பதா, शिक्षा, अनुभव, रुचि, मोबाइल, ईमेल. सो இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் வர மாதிரி கொடுத்துக்கோங்க. அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ், சோ அந்த மாதிரி என்ன படிச்சிருக்காங்க, சைஷிக் யோகிதா ஏங்க இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் பாத்தீங்கன்னா சன்ஷேப் மேலிக்கியே. அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பக்கா ரூப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுல வந்து ஷார்ட்ல இப்போ ஒரு 8 லைன்ஸ் 10 லைன்ஸ் கொடுத்துருக்கிறேன்னா அதை வந்து ஒரு 6 லைன்ஸா நீங்க கன்வெர்ட் பண்ணி எழுதணும். கச்சா ரூப்ல ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை இன்னும் ஷார்ட்டா எழுதுங்க. அதாவது மீனிங்ஃபுல்லா இருக்கணும், நீங்க எழுதுறது மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் அனுவாத் அபியாஸ். அனுவாத் அபியாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது வந்து மாடலுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சன்ஷேப்புக்கு எழுதும் போது லாஸ்டா संक्षिप्तीकरण के पहले कुल शब्दों, संक्षिप्तीकरण के बाद कुल शब्दों நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கணும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா translate into regional language.
நீங்க வந்து ஹிந்தில கொடுத்திருக்காங்க, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் இன்டு ஹிந்தி. நான் இங்க தமிழும் இங்கிலீஷும் கொடுத்திருக்கேன், நீங்க அதை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாக் 2ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இடம் சுட்டி பொருள் விளக்குக. இது வந்து உங்களுக்கு தமிழ் பொழில் 1 மற்றும் 2ஓட உரைநூல் இருக்கும் உங்க கையில. சோ அதனோட இதுல இருந்து நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து ERC பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த லெசன் படிக்கிறீங்களோ அதுல இருந்து என்னென்ன ERC கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னாவே போதும், நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். சோ ERC எழுதும் போது இடம், அங்க வந்து யார் எழுதுனாங்க, அதாவது ரைட்டர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். இடத்துல பொருள்ல கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த பாயிண்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நீங்க போட்டு எழுதலாம். அப்புறம் என்ன அப்படி கொடுத்து எழுதுனீங்கன்னாவே போதும். என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத 2 லைன்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணாதான் போதும். நெக்ஸ்ட் இது வந்து அந்த கண்டென்ட், அதாவது எஸ்ஏ படிக்கிறீங்க இல்லையா, இப்ப ஏதேனும் ஒரு வினாவிற்கு விடை தருகன்னு படிக்கிறீங்க. இப்ப திருவள்ளுவர் பத்தி சொல்லணும்னா அப்ப இன்ட்ரோல திருவள்ளுவர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். சோ குறிப்பு சட்டகம் போட்டு இதுக்கு நீட்டா எழுதுங்க. ஏன்னா 15 மார்க் இருக்கு உங்களுக்கு. ERCக்கு பாத்தீங்கன்னா 10 மார்க் இருக்கு. அப்ப 10 மார்க்குக்கு வந்து எப்படி எழுதணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் அந்த கைட்ல கொடுத்துருக்கத மட்டும் எழுதாதீங்க, இல்ல புக்ல படிக்கிறத மட்டும் எழுதாதீங்க. அடிஷனல் பாயிண்ட்ஸ் நீங்க டெஃபினட்டா மென்ஷன் பண்ணியே ஆகணும். செகண்ட் பார்ட்ல நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின், உங்களுக்கு எந்த கொஸ்டின் நல்லா தெரியுதோ அதை அட்டென்ட் பண்ணுங்க. அதுல வந்து இந்த செகண்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க வந்து புறநானூறு அப்புறம் இது கொடுத்துருக்கேன். அது கூட நீங்க வந்து அடிஷனலாவும் படிச்சுக்கலாம். என்ன கொஸ்டின் அடிஷனலா படிக்கலாம் அப்படின்னா, நட்பார இதழுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கௌசிகன் தரிசரதன் உரையாடல் ஒண்ணு இருக்கும். அப்புறம் இல்லைன்னா வில்லி பாரதம், இதெல்லாம் ஜஸ்ட் அது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மெய்ப்பொருள் நாயரின் பக்தி சிறப்பு வந்து படிச்சுக்கோங்க. பாரதியார் முரசுக்கு பதிலா மெய்ப்பொருள் நாயனாரின் பக்தி சிறப்பை நீங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரோம்னும் அதே மாதிரி 2 ERC இருக்கு, அதுல ஒண்ணு வந்து நீங்க எழுதணும். அதுக்கு கீழே இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதே தான் மேலையும் வரும். சோ அதை வந்து நீங்க போட்டு குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டா எழுதுங்க. எப்பவுமே தமிழ்ல கொஸ்டின் ஆன்சர் எழுதும் போது எப்படி வந்து ஹிந்தியில ரூப்ரேக்கா போடுறோம் இல்ல விசார் தாலிகா போட்டு எழுதுறோமோ அதே மாதிரி இதுக்கும் நம்ம குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டா எழுதணும். சோ அப்படி எழுதுனீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வரும். So all the best from Kavirani Academy. Thank you for watching. Share it and subscribe it. Download the question paper. Get more marks. Thank you, viewers.